கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அபிராமிக்கு கையில அடிபட்டதுமே தீபா அதை பார்த்துட்டு வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லு. அபிராமி ரொம்ப தீபா கிட்ட வந்து கோவப்படுறாங்க. உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து கார்ல வந்து ஏறிடுறாங்க. அபிராமியா தீபாவும் வீட்டுக்கு வராங்க. ஐஸ்வர்யா கிட்ட வந்து கார்த்திகோட அப்பா வந்து எங்க நாச்சியான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல, கோவிலுக்கு போற விஷயத்திலேயாவது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே வந்து அபிராமியும் ரொம்ப கோவமா வந்து வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆயிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து அபிராமி கிட்ட என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கையை வந்து தூக்குறாங்க. அப்ப கையில அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தீபா கிட்ட, தீபா நீயாச்சும் சொல்லுமா என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்க, கோவில வந்து அத்தை தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க அதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தீபா வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. ரூம் போயிட்டு ரொம்ப டல்லா உட்காந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து கார்த்திகா, என்னங்க ஏன் டல்லா இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, தீபா நடந்த விஷயத்தையெல்லாம் வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க. நான் வந்து அத்தையை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டேன், ஆனா அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்திக் வந்துட்டு சரி நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துக்கிட்டு நேரா அபிராமி கிட்ட போறாங்க. அங்க ரூம்ல அபிராமி கார்த்திகோட சின்ன வயசு போட்டோ வச்சு பார்த்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜோசியா சொன்னதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த போட்டோவை வைக்கும் போது தவறுதெல்லாம் கீழே விழுந்து எல்லாமே உடஞ்சிரும். அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அபிராமி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திகோட அப்பா அங்க போறாங்க. அபிராமி என்னாச்சு உனக்கு, என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, அப்போ அபிராமி வந்துட்டு ஜோசியரை போய் பார்த்து பேசினது, அவர் வந்து அம்மாக்கும் பிள்ளைக்குமே வந்து ஒரு பிரிவு வரும்னு சொன்னது, இது எல்லாமே வந்து அவர்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க கார்த்தி என்னை விட்டு போயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு, கார்த்தி மட்டும் என்னை விட்டு போயிட்டானா கண்டிப்பா நான் வந்து உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு கார்த்திகோட அப்பா, என்னன்னு இந்த மாதிரி பேசுற, நீ ஆனந்தியும் அருணியும் சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு, ஆனா கார்த்திக் கண்டிப்பா உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டான், நீ அதை நினைச்செல்லாம் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கார்த்திக் வந்து வெளியில இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அபிராமி இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கார்த்திக் அங்க வராங்க. கார்த்திக் வரதை பார்த்துட்டு அபிராமி கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு நார்மலா இருக்கிற மாதிரி இருக்காங்க. கார்த்திக் வரா, நீங்க எதையும் காமிச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கார்த்திக் நேரா வந்து அபிராமியோட கையை காமிக்க சொல்லி, என்னம்மா இவ்வளவு பெரிய காயமா இருக்கு, நீங்க ஏன் அமைதியா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, அபிராமி இல்லப்பா எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திகே சாப்பாடு போட்டுட்டு வந்து அபிராமிக்கு ஊட்டி விடுறாங்க. நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, என்னைக்கும் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன், எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆனந்த் வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ரியா வந்து ஆனந்த் கிட்ட பேசுறாங்க. என்ன, நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேனே, அதை பத்தி நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க, எனக்கு உங்க கையால தாலி வாங்கிட்டா மட்டும் போதும், வேற எதுவும் தேவையில்லை எனக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனந்த பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி வந்துட்டு எப்ப கால் பண்ணாலும் மீட்டிங் மீட்டிங்னு சொல்றாரு. சரி நாம இப்ப கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வீடியோ கால் பண்ணி பாக்குறாங்க. அப்போ ஆனந்த் அதை பார்த்துட்டு, என்ன எப்பவுமே வாய்ஸ் கால் தான் பண்ணுவா, இப்ப என்ன வீடியோ கால் பண்ணிருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த ரியா யாரு கால் பண்றதுன்னு கேட்க, மீனாட்சி தான் வீடியோ கால் போடுறான்னு சொல்றாங்க. சரி அட்டன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க. அப்போ அட்டன் பண்ணி பேசுறாங்க. இப்போ மீனாட்சி வந்துட்டு, என்ன எப்பவுமே வந்து வாய்ஸ் கால் தானே போடுவேன், வீடியோ கால் போட்டிருக்கேன்னு கேட்க, இல்லைங்க சும்மா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ரியா வந்துட்டு மீனாட்சியும் ரியாவும் எடுத்த அதே ஷர்ட் வந்து ஆனந்த் வந்து போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஷர்ட்னு கத்துறாங்க. காலை வந்து கட் பண்ண சொல்லி ஆனந்த் கிட்ட சொல்றாங்க. அதனால வந்து ஆனந்த் வந்துட்டு சரி நான் கொஞ்சம் வெளியில கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. ஆனந்த் வந்துட்டு எதுக்காக காலை கட் பண்ண சொன்னேன் அப்படின்னு ரியா கிட்ட கேட்க, இல்லைங்க அன்னைக்கு உங்க ஒய்ஃபும் நானும் ஒரு ஷர்ட்டுக்காக சண்டை போட்டோம்ல, அந்த ஷர்ட்டை தான் இப்போ நீங்க போட்டிருக்கீங்க, அதான் அவங்க பார்த்துட்டு போறாங்கன்னு தான் நான் கட் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி வந்துட்டு, என்ன இது, அன்னைக்கு நாம அந்த ஷர்ட்டுக்காக சண்டை போட்டோமே அதே ஷர்ட்டை இவர் போட்டிருக்க மாதிரி இருக்கேன் அப்படின்னு மீனாட்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.